ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மூணாரில் வந்துட்டு எங்கெங்கெல்லாம் போகலாம், என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மூணாரில் வந்துட்டு இருக்கக்கூடிய ஸ்பெஷல் பாயிண்ட்ஸ் வந்துட்டு பொட்டானிக்கல் கார்டன், மாட்டுப்பட்டி டேம், எக்கோ பாயிண்ட், ரோஸ் கார்டன், எலிஃபண்ட் ரைட், கொழுக்குமலை டீ எஸ்டேட்டு. இதான் வந்துட்டு கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடங்கள். இதில் வந்துட்டு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்துட்டு நான் வீடியோவில் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துட்டு கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்துட்டு பொட்டானிக்கல் கார்டனில் வந்துட்டு நமக்கு என்னென்னா இந்த பெருங்காயம் மரம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் காமிப்பாங்க. அப்புறம் ஏலக்காய் செடி இந்த மாதிரிலாம் வந்துட்டு காமிப்பாங்க. அப்புறம் மிளகு செடி இந்த மாதிரிலாம் நிறையா இது வந்துட்டு கைட் பண்ணுவாங்க. ஸோ அங்கே வந்துட்டு அந்த மாதிரி மூலிகை தாவரங்கள், அப்புறம் நிறைய டிஃப்ரெண்ட்டான மரங்கள் இதெல்லாம் வந்துட்டு நம்ம அங்கே பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு மாட்டுப்பட்டி டேமில் வந்துட்டு ஸ்பீட் போட் இருக்கும். ஸ்பீட் போட்டில் போகலாம். அதில் வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு 300 வந்துட்டு சார்ஜ் பண்ணுவாங்க. 5 மெம்பர்ஸ் போகலாம். டோட்டலாக நம்ம ஒரு போட் பிடிக்கிறதுனாலும் பிடிச்சிக்கலாம். அந்த மாதிரி போட் பிடிச்சோன்னா வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு 700 வந்துட்டு நம்ம பே பண்ணணும். 5 மெம்பர்ஸ் வரைக்கும் அதில் போய்க்கிடலாம். அப்புறம் ஹார்ஸ் ரைடெல்லாம் இருக்கும். ஹார்ஸ் ரைடுக்கு வந்துட்டு பெர் பர்சனுக்கு வந்துட்டு 50 ரூபாய் வந்துட்டு அங்கே வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு எக்கோ பாயிண்ட்டில் வந்துட்டு என்னென்னா அங்கே பெடல் போட்டிங் இருக்கும். பெடல் போட்டிங்க்கு வந்துட்டு 3 மெம்பர்ஸ் போய்க்கிறலாம். ஒரு போட்டுக்கு வந்துட்டு 400 வந்துட்டு பே பண்ணணும். அப்புறம் அந்த இடத்த ஏன் எக்கோ பாயிண்ட்டுன்னு சொல்கிறாங்கன்னா, அந்த இடத்துல நின்று நம்ம பேசணுன்னா வந்துட்டு நமக்கு வந்து நல்லா எதிரொலிக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு அந்த இடத்த வந்து எக்கோ பாயிண்ட்டுன்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்துட்டு அவங்கவுங்க நேம் அந்த மாதிரிலாம் வந்துட்டு அங்கே நின்றுட்டு சொல்லிவிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த மாதிரி இருப்பாங்க. மூணார் பொறுத்த வரைக்கும் டீ எஸ்டேட் தான் இருக்கிறதுலே ரொம்ப பார்க்க அழகாக இருக்கும். இந்த மாதிரி தான் வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க நிறைய பேர். சூப்பராக அழகாக இருக்கும். அவங்களாம் வந்துட்டு போய் பேசுகிறேன்னா பேசலாம், உள்ளார போயிட்டு ஃபோட்டோலாம் எடுக்கிறோன்னா நிறையா எடுத்துக்கலாம். அப்புறம் நாங்கள் வந்துட்டு ஜீப்பில் போனோம். ஸோ ஜீப்புக்கு வந்துட்டு பெர் டேக்கு வந்துட்டு 2000லேருந்து 4500 வரைக்கும் வந்துட்டு சார்ஜ் பண்ணுவாங்க. நம்ம வந்து கரெக்டாக பேசி நம்ம ரெண்டல் எடுத்துக்கலாம். இந்த ஜீப் ரைடு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். போகும்போது கொழுக்குமலை அங்கெல்லாம் போகிறதுக்கு வந்து அதுதான் இருக்கிறதுலே ஹைட்டான இடம். அங்கெல்லாம் வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கும். February மந்த்து போனோம். அப்போ இந்த மாதிரி ரோஸ்லாம் வந்துட்டு ரோஸ் கார்டனில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரோஸ் கார்டனில் வந்து என்ட்ரி ஃபீஸ் வந்துட்டு 20 ரூபீஸ் வாங்குவாங்க. அந்த ஜீப் ரைடோட பாதையெல்லாம் வந்துட்டு ரொம்ப கரடு முரடாக இருக்கும். ஏதோ ஜங்கிள் ரைடு போகிற மாதிரிக்கே இருக்கும். போகையிலே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். பெரியவங்கள்லாம் போனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி யங்ஸ்டர்ஸ் போகும்போது வந்துட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஹனிமூன் போகிறவங்களாம் வந்துட்டு அங்கே மேக்ஸிமம் போவாங்க. அங்கே நல்லாயிருக்கும். கிளைமேட்டு சூப்பராக இருக்கும். ரொம்பவும் குளிரவும் செய்யாது, ரொம்பவும் வந்துட்டு வெயில் அடிக்கவும் செய்யாது. இந்த இடத்துலலாம் வந்துட்டு நிறைய படம்லாம் வந்து எடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டு. இந்த இடத்துல நிறைய படங்கள் எடுத்துருக்குறாங்க. கரெக்டாக இப்போதைக்கு எனக்கு ஞாபகம் இல்லை. இதான் வந்துட்டு மாட்டுப்பட்டி டேமு. ரொம்ப பார்க்கவே அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு எலிஃபண்ட் ரைடுக்கு வந்துட்டு பெர் பர்சனுக்கு வந்துட்டு 300 ரூபீஸ் வந்துட்டு அங்கே சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ டோட்டலாக 1 எலிஃபண்ட் வந்துட்டு நம்ம 2 பேர் போய்க்கலாம் அப்படின்னா வந்துட்டு 750 அந்த மாதிரி பே பண்ணுற மாதிரி இருக்கும். 3 மெம்பர்ஸ் வரைக்கும் ஒரு எலிஃபண்ட்டில் வந்துட்டு போகலாம். ஸோ நல்லாயிருக்கும். ஒரு சின்ன ஒத்தையடி பாதை மாதிரி தான் இருக்கும். அதில் தான் வந்துட்டு எலிஃபண்ட்டில் வந்து கூட்டிகிட்டு வருவாங்க. அது நல்லா கொஞ்சம் மேடாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி தான் வந்து ஏற்றுவாங்க. ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். போயிட்டு வந்தால் குழந்தைங்களுக்குலாம் வந்து ரொம்பவே ஜாலியாக இருக்கும். அந்த மாதிரிக்கே போய்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.